அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது ஏவல்களை எடுத்து விலக்கல்களை விடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக, ஒரு உன்னதமான படைப்பாக அல்லாஹ் மனிதனை அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். இந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை எல்லாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அம்சங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தனது இறை தூதர்கள் மூலமாக இந்த உலகத்திலே இந்த மனித இனத்துக்கு அல்லாஹ் விளக்கி சொல்லியிருக்கிறான். இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை, அல்லாஹ் இந்த உலகத்தில் அந்த மனிதன் வாழ்வதற்கான கால அவகாசத்தில் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் சொன்ன அல்லாஹ் தஆலா, இந்த உலகம் ஒன்று இருக்கிறது, மறு உலகம் ஒன்று இருக்கிறது, அது நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்வுக்கான ஆரம்ப ஆயத்த நிலைதான் இந்த உலக வாழ்க்கை என்பதையும் அல் குர்ஆனில் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களும் எப்படி அதற்கான ஆரம்பங்கள் இருக்கிறதோ அதற்கான முடிவுகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தெளிவாகவே எமக்கு சுட்டி சொல்கிறார். ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து எப்படி குழந்தையாக உருவாகி வெளிப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, அந்த வாழ்க்கையினுடைய இறுதி நிலையை மரணம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் அடைந்தே தீரும் என்கின்ற விஷயத்தையும், ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் சொன்ன அல்லாஹ், இந்த மரண நேரத்திலே ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த மரண நேரத்தின் பிற்பாடு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மறுமையினுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு விளக்கி சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை ஒருவன் தெளிவாக பின்பற்றி வாழ்ந்தால், மலக்குல் மௌத் அவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற நேரத்தில் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்துக்கு முரணாக, அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த வழிமுறைகளுக்கு முரணாக யாரெல்லாம் வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்கிறானோ, அந்த ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சக்ராத்துல் ஹால் என்கின்ற அந்த நிலையின் போது எப்படி இருக்கும் என்ற விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டுகின்ற போது, இதா ஜா அஹதுகுமுல் மௌத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மரணம் வருகின்ற நேரத்திலே மனிதன் எப்படி தன்னுடைய ஆத்மாவினுடைய உலக வாழ்க்கையின் போது அலட்சிய போக்குடன் வாழ்கிறானோ அந்த நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லது தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கிறானோ அந்த நேரத்திலும் அந்த ஆத்மாவுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தும் என்ற விடயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமல ஸாலிஹன் ஃபீமா தரக்து. மலக்குல் மௌத் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹையும் கைப்பற்றுகின்ற நேரத்திலே இந்த உலகத்தில் பாவியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக வாழ்ந்து
தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கட்டங்களையும் கழித்த அந்த ஆத்மா அந்த நேரத்திலே கவலையுடன் சஞ்சலத்துடன் மலக்குல் மௌத்தையும் அல்லாஹ்வையும் பார்த்து கெஞ்சக்கூடிய அந்த நேரத்திலே வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். யா அல்லாஹ், ஒரு சொற்ப நேரத்தை எனக்கு அவகாசம் தருவாயாக. யா அல்லாஹ், ஒரு சொற்ப நேரத்தை என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் இந்த உலகத்திலே என்னை விட்டுவிடு. நான் உலகத்திலே நல்ல அமல்களை எல்லாம் செய்து எனக்கு இந்த உலகத்திலே நீ தந்திருக்கக்கூடிய அத்தனை சொத்து செல்வங்களை எல்லாம் உனது பாதையிலே நான் சதக்கா செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று அந்த ரூஹை கைப்பற்றுகின்ற நேரத்திலே மலக்குல் மௌத் அவர்களை பார்த்து அந்த ஆத்மா மிகவும் கவலையுடனும் கெஞ்சக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் அல் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஆத்மாவுடைய வார்த்தை இப்படி வெளிப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், கல்லா இன்னஹா கலிமத்தின் ஹுவ காயிலுஹா. அந்த நேரத்தில் அவர்கள் பேசக்கூடியது அது அவர்களுடைய வார்த்தை தான். அது வெறும் கூற்று. அந்த கூற்றுக்கு அந்த இடத்திலே எந்த பிரயோசனமும் இல்லை, அது எந்த பிரயோசனமும் அளிக்க மாட்டாது என்று அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறான். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்கிறான். ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால், அந்த உயிர் கைப்பற்றப்பட்டதன் பிற்பாடு இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை கடமைகளையும் அந்த ஜனாசாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய இஸ்லாம் சொல்லக்கூடிய 4 முக்கிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி அவனை கபரிலே அடக்கம் செய்கின்ற நேரத்திலே அவன் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தான், இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான் என்ற உண்மை தன்மையை அவன் அடைந்து கொள்வான். கபரிலே ஒவ்வொருடைய ஜனாசாக்களும் வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதன் பிற்பாடு அவன் அடைந்து கொள்ளக்கூடிய பெருவனுடைய உண்மை நிலை நிரந்தர வாழ்வென்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுட்டி காட்டக்கூடிய மறுமை வாழ்வினுடைய ஆரம்ப இடம் அந்த கபர் அவனுக்கு எப்படி இருக்கும் என்ற நிலையை அந்த இடத்திலேயே அவன் அறிந்து கைதேசக்கூடியவனாக இருப்பான் அல்லது சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புவியிலே வாழக்கூடியதாக இருக்கக்கூடிய சொற்ப காலம் நாளை மறுமைக்கான ஆயத்த நிலையை ஏற்படுத்துவதற்கான நிரந்தரமான வாழ்வென்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளுடைய நிலையிலே இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அப்படியே சுவிக்கக்கூடிய ஒரு ஆயத்த நிலைக்கான காலத்தினுடைய அறுவடையை அந்த கபரிலே அவன் கண்டுகொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல் கபர, நிச்சயமாக கபர் என்கின்ற அந்த புதைகுழி இருக்கிறது அல்லவா, இது எப்படியானது என்று சொன்னால், அவ்வளு மன்சிலின் மனாசிலில் ஆஹிரா, இது மறுமை நாளுக்கான முதலாவது இருப்பிடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த உலகத்திலே 60-50 வருட காலங்கள் வாழ்ந்த நாங்கள் அதிலே செய்த நன்மைகள் தீமைகள் எல்லா விடயங்களும் தொடர்பாக அங்கு தாற்பயமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஆரம்ப இருப்பிடம் கபர் என்ற விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபைன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு. அந்த கபருடைய விடயத்திலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டால், கபர் உங்களுக்கு சிறந்ததாக அமைந்து விட்டால், கபர் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டால், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு இலகுவானதாக ஆக்கி தரப்படும். கபர் சிறந்ததாக நல்லதாக, கபர் ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கான நல்ல நிலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விட்டால், அதற்கு பின்வரக்கூடிய மறுமையுடைய வாழ்க்கை அத்தனையும், மஹ்ஷருடைய வாழ்க்கை அத்தனையும், நாளை சொர்க்கத்திலே நுழையக்கூடிய வாழ்க்கை அத்தனையிலும் அது இலகுவானதாக அமைந்துவிடும் என்ற ஆரம்ப அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஃபைல்லம் யன்ஜு மின்ஹு, அந்த கபர் அவனுக்கு சோதனையாக, கபர் அவனிடத்திலே அந்த கபரிடத்திலிருந்து அவன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், கபர் அவனுக்கு வெற்றிக்குரிய ஒரு அம்சமாக அமையவில்லை என்று சொன்னால்,
ஃபமா பஅதஹு அஷத் மின்ஹு, அது மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை முறை, அதற்கு பிறகு அமையக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் அவனுக்கு மிகவும் கடுமையானதாகவும் கவலைக்குரியதாகவும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய கபர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த ஜாகிலியா காலத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு மக்களையும் எப்படி வழிகாட்டி, எப்படி புனிதர்களாக சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் இந்த உலகத்திலே நேசத்துக்குரியவர்களாக மாற்றி அமைத்தார்களோ, அப்படியான மனிதர்கள் நாளை மறுமையிலே கபரிலே அடையக்கூடிய அந்த அந்தஸ்தை எம் சமுதாயத்துக்கு தெளிவாக சுட்டி காட்டி இருக்கிறார். அந்த கபர் வெற்றி பெற்ற கபராக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மரணத்தின் பின் வரக்கூடிய ஆரம்ப இருப்பிடமான அந்த கபர் எங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு கபராக, ஒரு புதைகுழியாக இருக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடிக்கடி எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் கபருடைய விடயம் தொடர்பாகவும் மௌத்துடைய விடயம் தொடர்பாகவும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மர்மையினுடைய விடயங்கள், கபருடைய விடயம், நரகம், சொர்க்கம் தொடர்பாக அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரினால் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அழக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் வளர்த்தெடுக்கப்பட்ட அவருடைய தோழரான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கின்ற நேரத்திலே கபர்கள், ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பராவுக்கு சென்றால் அல்லது அந்த வழியினால் சென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாடி நலைகின்ற அளவுக்கு தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுதான் அந்த மக்பராவுடைய நிலையை எண்ணி சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அச்சமடையக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு மனிதன் மரணித்து அவனை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், அன்னாரு யுஅரலூன அலைஹா குதுவன் வஅஷியா வயௌம தகூமு ஸாஅத்து அத்கிலு ஆல ஃபிர்அவுன அஷத்துல் அதாப். ஒரு மனிதன் பாவியாக இருந்து அவனுடைய ரூஹை மலக்குல் மௌத் அவர்கள் கைப்பற்றிவிட்டு அவனுடைய ஜனாசா கபரிலே அடக்கப்பட்டதன் பிற்பாடு அவன் நரகத்துக்குரியவனாக அந்த கபர் அவனை அடையாளப்படுத்தி காட்டும் என்று சொன்னால், அந்த கபரிலே அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை காலையிலும் மாலையிலும் அவனுக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பின்பற்றாமல் தன் மன இச்சையின் அடிப்படை வாழ்ந்து மரணித்த, அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு மோசமான அடியானுடைய கபர் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற நேரத்திலே நாளை மறுமையிலே அவனுக்கு அமைய இருக்கக்கூடிய இறுதி முடியினுடைய அம்சத்தை அப்படியே கபரிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். நரகத்தை காலையிலும் மாலையிலும் அவனுக்கு அல்லாஹ் காண்பித்துக் கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு எதுவரை நடக்கும் என்று தெரியுமா? இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து மறுமையை ஏற்படுத்துகின்ற வரைக்கும் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மோசமான அடியானுடைய ஆத்மாவுக்கு அல்லாஹ் நரகத்தை அப்படியோ காட்டிக்கொண்டே இருப்பான். அப்படியோ அந்த வேதனையை அவன் சுபித்தவனாக அந்த கபரிலே அப்படியோ அவன் இருந்து கொண்டே. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சிறிய நபிமொழியாக இருக்கிறது. இன்னொரு பிரம்மாண்டமான நபிமொழியை சஹாபாக்களுக்கு மஸ்ஜித் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்திலே சொல்கிறார், ஒரு ஆத்மா அடக்கப்பட்டு விட்டால், அந்த ஆத்மா கபரிலே அடைக்கப்பட்டு விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனிடத்திலே முதல் வரக்கூடிய அம்சம், அவன் மரணித்து அவன் கபரிலே அடக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்திலே யார் முதல் வருவார்கள் என்ற விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
அந்த நேரத்திலே இரண்டு மனிதர்கள் வருவார்கள். இதா குபிரல் மையித்து, ஒரு மையத் அப்படியே கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், ஆதாஹு மலகானி அஸ்வதானி அஸ்ரகானி, கண் நீலமும் கருத்தும், அவருடைய கண்களை பார்க்கின்ற நேரத்திலே கருப்பாக இருக்கும், அதிலே நீலம் கலந்திருக்கும். இப்படியான கொடூரமான பார்வைகளை உடைய இரண்டு மலக்குமார்கள் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாவை நோக்கி வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வந்து அந்த ஆத்மா அவருடைய உருவத்தையும் அவருடைய நிலையையும் பார்க்கின்ற நேரத்தில் அச்சத்தின் காரணமாக அந்த ஆத்மா அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கும். அந்த ஆத்மாவை அப்படியே அவர்கள் எழுப்பி அவரை உட்கார வைத்துவிட்டு அந்த ஆத்மாவிடத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் செய்த நன்மை தீமைகள் தொடர்பான கேள்வி கணக்குகளை ஆரம்ப விசாரணையை கேட்க இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனை காட்டி சொல்வார்கள், இவர் யார் என்று உனக்கு தெரியுமா, இவர் தொடர்பாக நீ எதை அறிந்திருக்கிறாய் என்று தெரியுமா என்று அந்த இரண்டு மலக்குகளும் அந்த ஆத்மாவை நோக்கி கேட்கின்ற நேரத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் கைதேசம் அடையதார்களாக, சந்தோஷம் அடைந்தவர்களாக, முக மலர்ச்சி அடைந்தவர்களாக, அவருடைய முகங்கள் எல்லாம் பரிகாசித்தவர்களாக, பிரகாசம் அடைந்தவர்களாக தெளிவாக ஒரு பதிலை சொல்வார்கள். அந்த பதில் தான் இந்த உலகத்திலே அவர்கள் சிறந்த மூமினாக வாழ்ந்ததற்கான அடையாளமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவருடைய பதில் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஹு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இவர்தான் அல்லாஹ்வுடைய அடியார், இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர். நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சாட்சி சொல்கிறேன் என்ற பதிலை சொல்கின்ற நேரத்திலே அந்த மலக்குமார்களும் அந்த நேரத்திலே சந்தோஷம் அடைந்து அந்த நேரத்திலே கபர் அப்படியோ துடித்துக் கொண்டிருக்கும், கபர் அப்படியோ துடித்துக் கொண்டிருக்கும். இந்த பதிலை கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த கபருக்கு கட்டளையிடுவார்கள். என்ன என்று தெரியுமா? யுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி 70 திராஅன் ஃபீ 70. கபரே, இவருக்கு நீங்கள் 70 முழங்கள் விசாலமாக ஆக்கிவிடுங்கள். இவருடைய ஜனாசா ரூஹில் இருந்து, இவருடைய ஆத்மாவில் இருந்து கபர் அப்படியே 70 முழங்கள் விசாலமாக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு சுவர்க்கத்தினுடைய அத்தனை வாடைகளையும் அவர் சுமந்ததாக, நறுமணத்தை நுகர்ந்தவராக, சுவர்க்கத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் பார்த்தவராக, நீ இந்த இடத்திலே மறுமை ஏற்படுகின்ற வரைக்கும் நிம்மதியாக உறங்கு என்ற வார்த்தையை அவர்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவார்கள். இது இந்த உலகத்திலே தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி நடந்த ஒரு அடியானுக்கான அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் வெகுமதி. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு முனாஃபிக்காக இருந்து இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நடந்த ஒருவனுடைய கபர் எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். இதே கேள்வி அவர்கள் கேட்பார்கள், இவர் யார் என்று தெரியுமா, இந்த மனிதர் யார் என்று தெரியுமா? அந்த நேரத்திலே முனாஃபிக்காக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்த, அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபகுல்து மிஸ்லஹு லா அத்ரி, இவரை பற்றி எனக்கு தெரியாது, இவரை பற்றி எனக்கு தெரியாது, இவரை இன்ன மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த மலக்குமார்கள் அந்த நேரத்திலே கபருக்கு கட்டளையிடுவார்கள். அந்த கபருக்கு கட்டளையிடுவார்கள், கபரே, இவனை அவனுடைய ஒவ்வொரு விழாவிலிருந்து மறு விழா எலும்பு வரைக்கும் இவரை நசுக்கு என்று சொல்வார்கள். கபர் அப்படியோ அவருடைய ஒரு மனிதனுடைய ஒரு விழாவிலிருந்து மறு விழா வரங்காட்டிலும் அப்படியோ கபர் நெருக்கமாக வந்து அவனை நெருக்கி அதனை துன்பத்துக்குட்படுத்தும். இதற்கு முதல் அந்த மலக்குகளில் ஒருவர் தன்னுடைய கையிலே இரும்பாலான பிரம்மாண்டமான ஒரு சுத்தியலை வைத்துக் கொண்டிருப்பார். அந்த கேள்விகளுக்கு கேட்கின்ற நேரத்திலே எனக்கு தெரியாது என்று சொல்கின்ற நேரத்திலே அந்த சுத்தியலை கொண்டு அவருடைய தலைக்கிலே அடிப்பார். ஒரு நபி மொழியிலே வருகின்ற நேரத்திலே தலைக்கு முகத்துக்கும் இடைப்பட்ட இடத்திலே அந்த சுத்தியலை கொண்டு அவர் மிகவும் வேகமாக அவனை நோக்கி அடிப்பார்.
அந்த நேரத்தில் அவனுடைய தலை முழுவதும் சுக்குநூறாக ஆக்கப்படும். இந்த வேதனை காரணமாக அந்த ஆத்மா அலறும், அந்த ஆத்மா கூக்குரலிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே சொல்கிறார்கள், இந்த ஆத்மா அலறக்கூடிய அந்த வேதனையின் தாக்கமாக அவன் இடக்கூடிய அந்த கூக்குரலுடைய சத்தத்தை மனிதனையும் ஜின்னிலையும் தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும் செவியுறுகிறது, அத்தனை படைப்பினங்களும் செவியுறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னொரு நபி மொழியிலே அதனை பதிவு செய்கிறார்கள். கபரிலே மனிதனுக்கு செய்யக்கூடிய கேள்வி வணக்கையும் வேதனையையும் உங்களுக்கு நான் செவியேற்பதற்கு நாடுகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன். அப்படி நான் உங்களுக்கு செவியேற்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் நீங்கள் எந்த ஜனாசாக்களையும் இந்த உலகத்திலே கபரிலேயே அடக்க மாட்டீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கபரிலே ஒரு ஆத்மாவுக்கு கேட்கக்கூடிய கேள்வியையும் வேதனையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செவியேற்றுவிட்டால் இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடிய எந்த மனிதனையும் அவர்கள் கபரிலே அடக்கம் செய்ய மாட்டார்கள். அதற்கு நான் அஞ்சுகிறேன், அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்வதிலிருந்து தூரமாகிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளும் அங்கு இருக்கக்கூடிய வேதனைகளும் மிகவும் கொடுமையானதும் கடுமையானதாகவும் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தெளிவாக வழிபட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படித்தரமும், நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருந்தாலும், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும், நாங்கள் மற்றவருடன் உறவாடக்கூடிய உறவு முறைகளாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் அத்தனையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த வழியில் முறைப்படி நாங்கள் அமைகின்ற போதுதான் இந்த கபருடைய வேதனையில் இருந்து எங்களால் தப்ப முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரிய ஒரு சஹாபி, அவருடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு நபித்தோளுடைய மரணம் தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தத்தின் போது ஜுபைர் அலி அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இவருடைய வீட்டுக்கு சென்று நோய் விசாரிக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலிருந்து மிகவும் தூரமான இடத்திலே அவருடைய வீடு அமைந்திருந்ததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சென்று அவரை நோய் விசாரிப்பது மிகவும் சிரமமாக இருந்ததனால் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், ஜுபைர் அலி அவர்களுக்கு மஸ்ஜித் நபியின் பக்கத்திலே ஒரு வீடை அமைத்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டை அமைத்து கொடுக்கிறார். அதிலே அவர் கொண்டு வந்து இருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவரை சுகம் விசாரித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவு செய்து வருகின்ற நேரத்திலே ஒரு நாள் இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்றைக்கு மலக்குமார்களும் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. இந்த நிகழ்வின் காரணமாக அல்லாஹ்வுடைய அரசிலே சிறு ஆட்டம் ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கியது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள், சுபைர் அலி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். காலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றியிருந்தான். அவருடைய ஜனாசாவுக்கான எல்லா கடமைகளை நிறைவேற்றிவிட்டு கபரிலே அடக்கம் செய்வதற்காக வேண்டி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவருடைய ஜனாசாவை தன்னுடைய கைகளினால் கபரிலே வைக்கின்ற நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். பிறகு சற்று நேரத்தின் பின்பு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளும் அங்கிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முதல் ஜனாசாக்களை அடக்கம் செய்கின்ற நேரத்திலே இப்படியான ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கவில்லை. ஜனாசாக்கள் எல்லாம் அடக்கப்பட்டது பிற்பாடு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கலையா ரசூலுல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொன்னீர்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்கள், இதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை நீங்கள் அந்த கபரிலே ஜனாசாவை வைக்கின்ற நேரத்திலே நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே எனது தோளுடைய ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற நேரத்திலே கபர் அவரை நெருக்குவதற்கு வந்தது. அந்த நேரத்திலே நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன். அந்த கபர் அவரை நெருக்காமல் அப்படியோ தூரமாகி விட்டது, அவருக்கு விசாலப்படுத்தி கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு நடந்ததற்காக வேண்டி நான் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், கபருடைய அந்த நெருக்குதலை இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் சுவைக்காமல் இருக்க முடியாது. கபருடைய நெருக்குதலையும் கபருடைய அந்த உண்மையினுடைய தன்மையையும் அவனுடைய யதார்த்தத்தையும் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் நிச்சயமாக சுவித்தியாக வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அவருடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்குரிய ஒரு தோழர், அவருடைய மரணத்தினால் அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கியது. எல்லா உலகத்தில் உள்ள மனிதர்களும் மலக்குமார்களும் கவலையடைந்த அல்லாஹ்வுடைய ஒரு நபித்தோழரை கபர் நெருக்குவதற்கு தயாரானது என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை முறை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடைகளிலும் ஹராம் இருக்கிறதா ஹலால் இருக்கிறதா என்று எண்ணாத ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய நிலை இப்படி இருந்து சொன்னால், தோழர்களை எல்லாரையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபார நிலையிலே சொல்கிறார்கள். இந்த உலக அழிவுக்கான அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாகவும் சொல்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டால் இந்த உலகத்திலே மறுமை நாள் எங்களை நோக்கி வர இருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கக்கூடிய அந்த சொத்து செல்வங்கள் தொடர்பாக சொல்கின்ற நேரத்திலே அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய விடயத்திலும் அவர்கள் இந்த உலகத்துக்காகவும் தன்னுடைய பரம்பரைக்காகவும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சொத்து செல்வங்களிலே ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா? அமில் ஹராமு அமில் ஹலால், இது ஹராமா ஹலாலா என்று அவர்கள் தெரியாதவர்களாக, இது ஹராம் என்று சொன்னால் அதை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக, ஹராத்தை பற்றி அச்சமில்லாதவர்களாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் செல்வங்களை தேடி குவித்து கொண்டு அதிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த உலகத்திலே அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான நிலை இந்த உலகத்திலே உருவாகும் என்று சொன்னால் மறுமை நாள் எங்களை நெருங்குகிறது என்ற விடயத்தை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கையினுடைய தாற்பயம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு, இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு இளைஞர் யுவதிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொத்து செல்வம் வியாபாரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை போக்கிலே இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை யாருமே மறக்க முடியாது. நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்திலே ஹராமாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தாலும் அதனை நாங்கள் சுகித்தி ஆக வேண்டும், அதனை நாங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் என்ற உள்ள சிந்தையினுடைய வாழக்கூடிய மிக மோசமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரன், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த கபரை விசாலப்படுத்தி
அந்த கபரை நாளை மறுமைக்குரிய சிறந்த ஒரு இருப்பிடமாக ஆக்கி தருவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். எங்களுடைய ரூஹுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா நிச்சயமாக கைப்பற்றுவான் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியாக நம்பியிருக்கிறோம். இந்த மரணத்திலிருந்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாலும் கூட தப்ப முடியாது என்ற வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல் குர்ஆனிலே ஃபிரௌனுடைய வரலாறை அல்லாஹு தஆலா இந்த உலக மனிதர்கள் அனைவருக்கும் படிப்பினை தரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே பெரும் சொத்துக்களையும் செல்வங்களையும் ஆட்சி அதிகாரத்தையும் படைப்பலத்தையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு கொடுத்திருந்தான். நினைத்ததை செய்யக்கூடிய அதிகாரமும் பலமும் அவனிடத்திலே இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றி வைக்கின்ற நேரத்திலே அவன் பெருமை அடித்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அத்தனை நிஅமத்துகளையும் மறந்தவனாக அன ரப்புக்குமுல் அலா, இந்த உலகத்தில் நான் தான் உயர்ந்த இறைவன் என்று மார்பு தட்டி இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அவனும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்த பெரும் படைப்பலங்கள், செல்வங்கள், சொத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ் அவனுடைய ரூஹை கைப்பற்றுவதிலிருந்து அவனை பாதுகாக்கவில்லை என்ற உண்மை வரலாற்றை அல் குர்ஆனிலே அவனுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே போல நிறைய மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அத்தனை மனிதர்களையும் மலக்குல் மௌத் அவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்கக்கூடிய நாம் ஏன் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறோம் என்ற விடயம் எங்களுக்கு ஆச்சரியமாகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நிறையவே வழிகாட்டல்களை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சிறந்த மூமினாக, சிறந்த ஒரு முஸ்லிமாக நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலே அவன் நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்த வேண்டிய மிக முக்கியமான அமல்களை எமக்கு சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விடயத்தை நபிமொழியாக எமக்கு பதிவு செய்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா கான லைலத்துஹா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு மின் ஆகிரி லைலி இலல் பகீ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய சில நாட்களில் இரவினுடைய இறுதி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு முன்பு ஆயிஷா ரலி அவருடைய வீட்டிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஏனைய நபியுடைய மனைவிமார்களிடத்தில் அதற்கான அனுமதியும் பெற்றிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இரவினுடைய இறுதி பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து வெளியிறங்கி சென்று ஒரு இடத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய கரகத் என்கின்ற மையவாடிக்கு செல்லக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் இரவினுடைய இறுதி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கிளம்பி சென்று அந்த மக்பரா மையவாடிக்கு சென்று அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு
அந்த இடத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடன் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இது எந்த விடயத்தை எமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே மரணம் தொடர்பான அச்சம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், மரணம் தொடர்பான பயம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை ஒன்று, இரண்டாவதாக மக்பரா. ஒரு மனிதனுக்கு மரணம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் அவனுக்கு மரணத்தினுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே மக்பராக்கள் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மரணம் தொடர்பான அச்சம் ஏற்பட்டு விட்டால் அவன் இந்த உலகத்திலே எந்த பாவத்தையும் செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து தூரமாகி அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவனாக அது அவனை மாற்றி அமைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சம்பவம் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இன்னொரு சம்பவம் நமக்கு அழகாக ஆதாரமாக தெளிவான அம்சமாக இருக்கிறது. இன்று பள்ளிவாசலுக்கு வருகிறோம், தொழுகிறோம், பள்ளிவாசலிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், பள்ளிவாசலை விட்டு நாங்கள் வெளியிலே செல்கிறோம் என்று சொன்னால், அந்த பள்ளியிலே நுழைந்து தொழுகையை நிறைவேற்றி அந்த பள்ளியிலே தரித்திருக்கின்ற நேரத்திலே மரணம் தொடர்பான சிந்தனை ஒரு மனிதனுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தொடர்பான அச்சம் அவனுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால், அவன் உண்மையாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து வணக்கத்தை அவன் செய்யவில்லை. சடத்துவமாக ஏதோ கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றினால் போதும் என்ற மனதிலே அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறான் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நின்று தொழ ஆரம்பித்து விட்டால் அழுவார்கள், மறுமையை நினைத்து அழுவார்கள். அல்லாஹ்வுடைய அச்சமும் அவருடைய உள்ளத்திலே அதிகரிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாலிய ரீதியான நண்பனாக இருந்த அபூபக்கர் ரலி அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலும் இருக்கின்ற நேரத்திலே எனது ஈமான் யஸீது அதிகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் அல்லாஹ்வுடைய மாளிகையை விட்டு வெளியிலே சென்று வியாபார இடங்களில் வீட்டுக்கும் செல்கின்ற நேரத்திலே அல் ஈமான் யன்குசு, என்னுடைய ஈமான் குறைகிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கின்ற நேரத்தில் ஈமான் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹ் பற்றி அச்சம் அதிகரிக்க வேண்டும். அதே போன்று மக்பராக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் மக்பராவை தரிசியுங்கள் என்று எமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த மக்பராவை பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் மரணத்தையும் கபரையும் மறுமை நாளையும் நரகத்தையும் பற்றிய அச்சமும் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தாயினுடைய கபரிடத்திலே செல்கிறார்கள், தன்னுடைய தாய் அடக்கப்பட்ட அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். ஜார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி ஃபபகா, தன்னுடைய தாயினுடைய அந்த அடக்கப்பட்டிருக்க கூடிய அந்த இடத்திலே சென்ற நேரத்திலே, மக்பராவிடத்திலே சென்ற நேரத்திலே தன்னுடைய தாயுடைய எண்ணத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விடுகிறார்கள். ஃபஅபகா மின் ஹவுலஹு, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வை சூழ சஹாபாக்களும் இருந்தார்கள். அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்து அவர்களும் அப்படியே அழுதார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால இஸ்தஅதன்து ரப்பி ஃபி அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன். தன்னுடைய தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யுஅதன் லி, எனக்கு அதற்கான அனுமதி தரப்படவில்லை, மறுக்கப்பட்டது. அல்லாஹ் எனக்கு அந்த அனுமதியை தரவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு என்னுடைய தாயினுடைய கபரை தரிசிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான், என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபஸூருல் குபூர, மனிதர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸூருல் குபூர,
இந்த உலகத்திலே மனிதர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மையவாடிகள் கபிர்ஸ்தானங்களை சென்று தரிசியுங்கள். ஃபஇன்னஹா ததக்குருல் மௌத், நிச்சயமாக அது மரணத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொல்கிறார். எத்தனை பேர் நாங்கள் ஒரு கிழமையில் ஒரு நாளாவது கபிர்ஸ்தானங்களை நாங்கள் தரிசிக்கிறோமா? ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பராவுடைய பக்கம் சென்று அதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு கிழமையில் ஒரு நாளாவது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பார்க்கின்ற நேரத்திலே மரணத்தினுடைய அச்சனுடைய உள்ளத்திலே வரும், அல்லாஹ்வை பற்றி பயம் வரும். அந்த கபரிலே அல்லாஹ் அந்த மனிதனுக்காக வேண்டி தயார் செய்திருக்கக்கூடிய வேதனையின் காரணமாக, அந்த வேதனையினுடைய அந்த கொடூரத்தன்மையின் காரணமாக இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்களாக எங்களை அது மாற்றி அமைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவை தரிசிக்கக்கூடிய உண்மை நிலையை சொல்லி காட்டுகிறார். இதனால் தான் அந்த கபருடைய மக்பராவுடைய அந்த கொடூரத்தன்மை தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகையை தொழுதுவிட்டு கடைசி அத்தைஹியாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே பல விடயங்கள் தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரது தொழுகையிலும் இறுதி அத்தைஹியாத்துக்கு பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார் என்று சொன்னால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரருக்கு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த கபர் தொடர்பாக நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இவைகளை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிம்பருடைய மேடை அத்தனை விடயங்களையும் ஞாபகப்படுத்துவதற்கான பொருத்தமான ஒரு அம்சம் அல்ல, அத்தனை விடயங்களையும் சொல்வதற்கான நேரத்தை தரக்கூடிய இடம் அல்ல. ஆனால் அதனுடைய ஆரம்ப எச்சரிக்கைகளையும் ஞாபகத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆகவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று எமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.